வணக்கம், நான் உங்கள் ஜோதி. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள், வெந்தயம், சக்தி மீன் குழம்பு தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம் 50, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக அரைச்சது ஒரு 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கருவேப்பிலை, 1 கிலோ மீன், ஒரு எலும்புச்சம்பளம், பெரிய எலும்புச்சம்பளம் அளவு புளி தண்ணி, எண்ணெய். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஒரு குழிக்காண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கடுகு போடுறேன். அடுத்தது வெந்தயம் போடுறேன். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போடுறேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பச்சையா, அதை போட்டு வணக்கிடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், பெரிய தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். குழம்புத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுறேன். சக்தி மீன் குழம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடி பிடிச்சினா அதுக்கு கொஞ்சம் போது தண்ணி ஊத்திக்கிறேன். அடி பிடிச்சினா கொஞ்சம் போது தண்ணி ஊத்துறேன். பச்சை வாசம் போற வரையும் நல்லா வணக்கிடணும். ஒரு டம்ளர் பச்சை தண்ணி ஊத்துறேன். நல்லா பச்சை வாசம், மிளகாத்தூள் பச்சை வாசம் போற வரையும் நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். மிளகாத்தூள் பச்சை வாசம் போயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ புளி தண்ணி ஊத்துறேன். இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம்.
சுண்டி வந்துருச்சு. இப்போ பூண்டு போட போகிறேன். ஒரு 8 பல் பூண்டு போடுறேன். பூண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ மீன் துண்டை போடுறேன். மீன் தலை, மீன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாச்சு. மீன் போட்டாச்சு. ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மீன் வந்தது இறக்கிற வேண்டியதுதான். மூடி வச்சிடறேன். ஒரு 7 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி அலசி விட்டு மீன் வந்ததா இறக்கிற வேண்டியதுதான். மீன் வந்துருச்சு. இனிமேல் கேஸை நிறுத்திடலாம். இந்த குழம்பு மீன் குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.